Hey everyone, welcome to my channel. இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்க போறது ஒரு garden vlog. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் என்னோட compost bin வந்துட்டு நான் fill பண்ண போறேன். So அது எப்படி வந்துட்டு வீட்லயே ஈஸியா நம்ம manure இல்ல compost வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். So இது வந்துட்டு இருக்குறதுலே simplest way of composting. பயங்கர டெக்னிக்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. So இது வந்துட்டு காஸ்ட்மே இதுக்கு வந்து zero. So literally நான் இருக்குறத அப்படியே யூஸ் பண்றேன். ஆனா இதுல இருந்து வர manure வந்துட்டு ரொம்ப 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 எஃபெக்டிவ். ஸோ இந்த மேன்யூர் மட்டும்தான் என்னுடைய ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்புறம் என்னுடைய வெஜி கார்டன் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுறேன். எல்லாமே வந்துட்டு நல்ல பெரிய பெரிய சைஸில் வந்துட்டு காய்க்கும். ஸோ 100% ஆர்கானிக் மேன்யூர் வந்து எப்படி வந்து நம்ம வீட்டில் ஜீரோ காஸ்ட்ல எப்படி பண்ணுறது அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்துட்டு நம்ம கிச்சன் வேஸ்ட், கிச்சனில் இருக்க வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் அப்புறம் ஈவன் நம்ம குக் பண்ணி வேஸ்டான ஸ்டஃப், தோசை மாவு, புளிச்சது, இதுமாரி எல்லா தேவையில்லாத எடிபிள் ஐட்டம்ஸும் நம்ம வந்துட்டு எடுத்து போடணும். போடும்போது வந்து எந்த பிளாஸ்டிக் கவரும் இருக்கக்கூடாது, அப்புறம் ஸ்டேப்லர் பென்லாம் வேண்டாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ராஷ் கேனில் போட்டு நான் அப்படியே மூடி வச்சுட்டே வருவேன். இது வந்து என்னுடைய வெட் வேஸ்ட். ஸோ ட்ரை வேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர், அமேசான் பாக்ஸஸ், இது மாதிரி எக்கச்சக்க இதெல்லாம் வந்து எல்லார் வீட்லையும் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் அப்படியே டெஃபினட்டாக போடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இதை வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக இது மாதிரி நம்ம வந்து கிழிச்சிடணும் ஃபுல்லாக. அதே மாதிரி தான் கார்ட்போர்டையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு காஞ்ச இலை இல்லாட்டி புல், நான் வந்து புல் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபால் சீசனில் நிறைய இலை விழும், அதை வச்சு நான் வந்து காம்போஸ்ட் பின்ல நான் திருப்பி போடுவேன். பட் உங்களுக்கு எந்த ட்ரீயாவது நீங்கள் கட் பண்ணுறீங்க, பிரான்ச்சஸ் ட்ரிம் பண்ணுறீங்க, அது மாதிரிலாம் இருக்கும்போது அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு உங்கள் காம்போஸ்ட் பின்ல போட்டுகிட்டே வரலாம். அப்புறம் வந்து மண், நம்ம நார்மல் கார்டன் சாயில் எடுத்துட்டு அதையும் ஒரு லேயர் வந்து நம்ம போட்டுட்டே வரணும். இந்த ட்ரை வேஸ்ட்லாம் போடுறதுனால ரொம்ப ஸ்மெல் வராது. பட் என்னுடைய காம்போஸ்ட் வெளியன்றனால அது வந்து நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன். பட் அனிமல்ஸ் அட்ராக்ட் பண்ணும் அதெல்லாம் இருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அது கொஞ்சம் கவர்டாக ப்ரொடெக்டடாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத ரோடன்ஸ், அதாவது எலி, அது மாதிரி ஐட்டம் வந்து உங்கள் வீட்டுக்கு வராமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நல்ல குழி தோண்டிக்கணும். உங்களால் எவ்வளோ டீப்பாக தோண்ட முடியுமோ நீங்கள் அவ்வளோ டீப்பாக தோண்டிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பேஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய பெயிண்ட் பக்கெட், அதாவது 5 கேலன் பக்கெட் கூட எடுத்து நீங்கள் அதுலேயும் போட்டு வரலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து ஒரு பெரிய கல் வந்து மாட்டிக்கிச்சு. என்னால் இதுக்கு மேலே அதை தோண்டவே முடியல, இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஸோ இதோடு நிறுத்திட்டேன். ஸோ நம்ம தோண்டி வச்ச குழியில் இப்போ நம்ம இது மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பேப்பர் வந்து கிழிச்சு வச்சுருக்கோம்ல, அதை ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். மேலே வந்துட்டு நம்ம கிச்சன் வேஸ்ட் வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கதை நம்ம கொட்டலாம். அதுக்கு பிறகு கொஞ்சோண்டி கார்டன் சாயில் எடுத்து நான் கொட்ட போகிறேன். ஸோ இதை வந்து அப்படியே மாற்றி 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 அது ஃபுல் ஆகிற வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோதான் வந்துட்டு பேசிக் கான்செப்டே, பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இப்போ அதை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பேப்பர் கார்ட்போர்ட் தான் நான் போட்டேன், அது வந்து ரெக்கார்டே ஆகலை. ஸோ பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு எல்லா கார்டன் வேஸ்ட்டும் நீங்கள் வந்து கொட்டிடுங்க. இப்போ வந்துட்டு புளிச்ச தயிர் இல்லாட்டி வந்துட்டு நான் புளிச்ச மாவு யூஸ் பண்ணுவேன். இது வந்து அந்த பழைய தோசை மாவு வந்து நான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சு அதை தண்ணியில் நல்லா கரைச்சி, நீங்கள் இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக செடிக்கு ஊற்றலாம். நான் இதை வந்து அந்த கம்போஸ்ட் பின்லேயே ஊற்றிருக்கேன். அடுத்து வந்து நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இது மாதிரி காரிகேட்டட் கார்ட்போர்ட் பாக்ஸ்ன்னு இருக்கும், அதாவது நம்ம நார்மல் பேக்கேஜிங்க்கு யூஸ் பண்ணுற கார்ட்போர்ட் பாக்ஸ் தான். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி செலோ டேப்லாம் இருந்தால் ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸ்டைரோஃபோம் அப்புறம் பிளாஸ்டிக்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து நாட் அலவுட். பேசிக்லி எதெல்லாம் டீகம்போஸ் ஆகுமோ அவ்வளவு நம்ம வந்து உள்ளே தூக்கி போட்டுடலாம். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுட்டு நல்லா உள்ள வரைக்கும் அதை நல்லா ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இது மேலே கொஞ்சோண்டி மண் போட்டுக்கிறேன். இது வந்து எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ணணுன்றதுலாம் கிடையாது. நான் வீடியோக்காக அப்படி பண்ணுறேன். யூஸ்வலாக நான் இது மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவேன். ஸோ அப்படியே தண்ணியெல்லாம் போயிட்டு பாதி ஆகிடும்.
ஃபைனலாக வந்து எனக்கு கொஞ்சம் புல் தேவை. ஸோ லான் மூவ் பண்ணி அதுலேருந்து வர புல்லை வந்துட்டு நான் இதில் கொட்டிடுவேன். புல் இல்லைன்னா நீங்கள் எந்த இலை காஞ்ச குச்சி எதனாலும் நீங்கள் வந்து உள்ளே தூக்கி போட்டுடலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நான் அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். இது வந்து நான் அப்படியே ஒரு 2 to 3 months விட்டுட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக சேர்ந்து ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஆகிடும். அதை அப்படியே எடுத்து நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அமுக்கியாச்சு. அமுக்கிட்டு இதை தூக்கி இது மேலே நான் இப்படியே வச்சிடுவேன். ப்ரீவியஸ் கம்போஸ்ட்லேருந்து போட்டதுலேருந்து ஒரு தக்காளி வந்து வளர்ந்துருக்கு. இது மாதிரி தான் வந்துட்டு என்னுடைய அங்கே இருக்க 2 தக்காளி செடியும் நான் இது மாதிரி போட்டதுலேருந்து தான் நான் எடுத்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஸோ இது மாதிரி வளர்ந்த தக்காளி செடி தான் இங்கே இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே இதுக்கு மேன்யூர் வந்துட்டு இந்த கம்போஸ்ட் மட்டும்தான். பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த செடியும் என்கிட்ட இன்னொன்று ஒரு டைப் டொமேட்டோவும் இருக்குது, அதாவது இங்கே இருக்குது. ஸோ இந்த 2 செடி மட்டும் எனக்கு வந்து 6 monthsக்கு கண்டினியூஸாக எனக்கு தக்காளி கடையில் வாங்கவே தேவைப்படலை. ஸோ அவ்வளோ தக்காளி வந்து இந்த சம்மர் வந்துட்டு எங்களுக்கு கிடச்சிது. ஸோ கார்டனிங் மாதிரி ஒரு பெஸ்ட் ஹாபி எதுவுமே இல்லை. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா தக்காளி வந்து ஒரு பெஸ்ட் பிகினர் வெஜிடபிள். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு இந்த மாதிரி மேன்யூரும் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அதோடைய ரிவார்டை பார்க்க. இந்த மாதிரி காம்போஸ்ட் வந்துட்டு நீங்கள் த்ரூ அவுட் த இயர் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து எடுக்க நீங்கள் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் இந்த வீடியோக்காக ஒரு குட்டி குழி வந்து ஃப்ரம் ஸ்க்ராச் ஆரம்பித்தேன். நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணாலும் பண்ணலாம். அதுமாதிரி சின்ன ஸ்கேல்லையும் நீங்கள் பண்ணலாம். டோட்டலி உங்களுடைய யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். See you next time with another cool episode. Until then, bye-bye.